ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தமிழகத்தில் நீங்கள் இபி கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மத்திய மின்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிட்டு தமிழ்நாட்டின் மின் தேவை 19,679 மெகாவாட்டில் இருந்து 19,822 மெகாவாட்டாக அதிகரித்திருப்பதாக அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மாலை நேரத்தில் மின்சார பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மின்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழகத்தின் மின் தேவை புதிய உச்சமாக 21,060 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு தமிழகத்துக்கு எவ்வளோ மின் தேவை அப்படின்னா 21,060 மெகாவாட் தேவை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த மாதம் முதல் கண்டிப்பாக மாலை நேரங்களில் உங்களுக்கு பவர் கட் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாரி ஸோ மத்திய மின்துறையை பார்த்தா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த மாதம் முதல் ஈவினிங்லாம் பார்த்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட்டு கட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கோங்க. ஸோ முன்கூட்டியே ஈவினிங்லாம் முடிக்க வேண்டிய வேலையை முன்கூட்டியே ஏதாச்சும் பவர் சம்மந்தப்பட்ட ஒர்க் இருக்குது அப்படின்னா முடிக்க பாருங்கள். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இதுக்கு பாதிப்புகள் ஏற்படுங்க. ஸோ விவசாயம் ஈவினிங்கில் அந்த கரண்ட் அப்போ உங்களால் விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாது, தொழில்துறை பாதிப்படையும். ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தா பொதுமக்கள் புழக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சில இதுகள் இருக்குது. பட் இருந்தாலும் மின் தேவை அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக ஸோ ஈவினிங் டைமில் கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது வெயிட் பண்ணி தாங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பவர் கட் ஒரு டெய்லி பார்த்தா 1 hours or 2 hours கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இதோட கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.